காவிரி ஆறு நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். கதிரவன், வணக்கம். தற்போது இந்த காட்சிகளை பார்த்துட்டு வரோம். திருச்சியில அந்த காவிரி ஆறு வறண்டு காணப்படுது. இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? மேலும் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? வணக்கம் பிரியங்கா. ஆண்டுதோறும் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூரிலிருந்து மே 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படும் நீரானது முக்கொம்பு மேலணை கடந்து செல்லும். குறிப்பாக நாம் நிற்கும் போது முக்கொம்பு மேலணை நிற்கிறோம். அதாவது ஆடி 18 ஆடிப்பெருக்கு என்றாலே ஆடிப்பெருக்கு காவிரி கொள்ளிட ஆற்றில் பெருக்கெடுத்து விடும். ஆனால் இந்த ஆண்டு காவிரி மற்றும் கொள்ளிட ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து விடாமல் பாலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலேயே அதாவது முக்கொம்பு மேலணை பகுதியில் எப்போதும் ஆண்டுதோறும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த ஆண்டு இல்லாதால் விவசாயம் அதாவது முப்போகம் விளையக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த ஆண்டு ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்நேரம் சாகுபடி செய்து விவசாய பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருவார்கள். தண்ணீர் வரத்து இல்லாதனாலும் மின் மோட்டார், ஆயில் மோட்டார் உள்ளவர்கள் மட்டுமே குறுவை சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக திருச்சி மாவட்டம் காவிரி மற்றும் கொள்ளிட ஆறுகளில் இருந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம், பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கு குடிநீர் தேவைக்காக 9 நீரேற்று நிலையங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் இல்லாதால் தண்ணீர் திறக்கப்படவில்லை. முக்கொம்பு மேலணையில் 1000க்கும் குறைவான கனஅடி நீரே உள்ளது. மேலும் முக்கொம்பு மேலணை கடந்து காவிரி மற்றும் கொள்ளிட ஆறுகள் பாலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. அந்த கழுகு பார்வை காட்சி தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதனால் நிலத்தடி நீர் மட்டமும் குறைந்துள்ளது. குறிப்பாக திருச்சி மாநகர பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி நாள் ஒன்றுக்கு 15 மில்லியன் லிட்டர் பற்றாக்குறை உள்ளது. மாநகராட்சியில் சுமார் 10.8 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. இதில் 1.20 லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளன. ஒரு நாள் ஒன்றுக்கு 165 MLT தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். ஆனால் தற்போது 149 MLT தண்ணீர் தான் விநியோகம் செய்யப்படுகிறது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு 90 முதல் 100 கனஅடி நீர் மட்டுமே வருகிறது. மேலும் ஆறுகள் வறண்டு போய் உள்ளன. மழைப்பொழிவும் இல்லை. இதனால் நிலத்தடி நீர் மட்டமும் வெகுவாக குறைந்துள்ளது. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு சில பகுதியில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அதே போல ஒரு நாளைக்கு காலை என இருவேளையும் அந்த குடிநீரானது இப்போ ஒரு வேளை மட்டுமே காலை மட்டுமே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது மட்டுமில்லாமல் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராமலும் உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் நிரம்பி தண்ணீர் வந்தால் மட்டுமே குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியும். மேட்டூர் அணை பொறுத்தவரை கடந்த மாதம் வரை அதாவது விவசாயத்திற்கு மட்டுமே பிரச்சனை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது விவசாயம் மட்டுமில்லாமல் அடிப்படை தேவைகளுக்கே பிரச்சனை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக நாம் இங்கே நிற்கும் பகுதியானது திருச்சி முக்கொம்பு மேலணை. இந்த முக்கொம்பு மேலணையில் எப்போதும் காவிரி ஆற்றில் அதாவது ஆடிப்பெருக்கென்று பெருக்கெடுத்து ஓடும் காவிரி மற்றும் கொள்ளிட ஆற்றில். ஆனால் இந்த ஆண்டு ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத அதாவது டெல்டா பாசனத்திலிருந்து ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தேவைக்கு மிகவும் பாதிக்கப்படும் ஒரு சூழ்நிலை, அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பகுதியிலேயே ஒரு பாலைவனம் போல் அதாவது முக்கொம்பு மேலணை பொறுத்தவரை இந்த நாளெல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் தற்போது பாலைவனம் போல் ஒரு காட்சி அடிக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரியங்கா. நிச்சயமாக கதிரவன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.